கேட்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறதை அவர்கள் தொட்டு பார்த்து விசுவாசியுங்கள் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த நாட்களில் சில தினங்களுக்கு பிறகு சீஷர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. திடீரென்று பேதுரு சீஷர்கள் மத்தியில் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்ல, தோமா உள்பட, நம்பிக்கை இல்லாத தோமா உள்பட எல்லா சீஷர்களும் அங்கே இருந்தார்கள். யோவான் இருந்தார், அந்திரேயா இருந்தார், எல்லா சீஷர்களும் இருந்தார்கள். அப்பொழுது நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று சொன்னார்கள். வாருங்கள் போவோம் என்று உடனே படவில் ஏறினார்கள். மீன்பிடிக்கப் போகிறேன் என்றவர்கள் சொன்ன உடனே படவில் ஏறினார்கள். கடற்கரையில் மீன் பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அங்கே பாருங்கள், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரி, இந்த இரவு நேரம் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு என்பது ஒன்றும் கிரியை செய்ய முடியாத ஒன்று. தோல்விகள், கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இன்னும் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாமல் திணறுகிற ஒரு நேரம். அது பகலாயிருக்கலாம், அது இரவாயிருக்கலாம். உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. திணறிக்கொண்டிருக்கிற நேரம், அதுதான் இரவு, ராத்திரி. அந்த ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை. அது அந்த ராத்திரியிலே அவர்கள் மீன் பிடிக்கவில்லை என்றுதான் பொருள் அந்த வசனம். ஆனால் வேத அத்தாட்சியில் அந்த ராத்திரி என்று வருகிறது விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் போன்ற நேரம், உறவுகள் அற்றுப்போன நேரம், உறவுகள் உதவி செய்ய முடியாத ஒரு நேரம், மனித உதவிகள் வழி வந்து சேர முடியாத தடைகள் இருக்கிற நேரம், எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்காத ஒரு நேரம், கஷ்டப்படுகிற நேரம். அதுதான் ராக்காலம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ராக்காலம் பாருங்கள், 21:3 அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று சொன்ன அது. லூக்கா 5:5 அதே பேதுரு வலையை வீசி முழுவதும் மீன் பிடிக்க போய் ஒன்றும் அகப்படாதவனாக கரைக்கு திரும்பி இருக்கிறான். அதற்கு சீமோன், ஐயரே, ஆமென், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஒன்றும் அகப்படாத ராத்திரி. மீனவர்கள் வாழ்க்கையில் ஒரு மீனும் அகப்படாத வெறும் வலையாய் வருகிற ராத்திரி, ராக்காலம். உற்பத்தி செய்ய முடியாத ஒன்று, விற்க முடியாத ஒன்று, வாங்க முடியாத ஒன்று, விலை பேச முடியாத ஒன்று. அப்படி ஒரு ராக்காலம். ஆண்டவர் பிறந்திருக்கிறார்.
பிறந்து சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள், தூதர்கள் பார்த்து ஆராதிக்கிற அந்த நாளில் வானத்திலிருந்து யோசேப்புக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது. பிள்ளையை கொல்ல ஏரோது முயற்சிக்கிறான், நீ எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய்விடு என்று குழந்தையை தூக்கி கொண்டு அந்த ராத்திரியிலே, அந்த வசனத்து 2வது அதிகாரம் 3வது வசனம் என்று 14வது வசனம் என்று நினைக்கிறேன். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், எகிப்து அந்த ராத்திரியிலே குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. நாளை காலையில் சூரியன் உதித்து விடிந்தால் ஏரோனுடைய இராணுவம் வந்துவிடும், குழந்தைகளை பார்த்து கொன்றுவிடும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ராத்திரியிலேயே நீ புறப்படு. ஒரு உதவியும் இல்லாத அந்த ராத்திரி குழந்தையை தூக்கி கொண்டு தாயையும் அழைத்து கொண்டு யோசேப்பு புறப்பட்டு போகிறார். யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனத்தில், யோவான் 13:30, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே ஆண்டவர் அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணுகிறார். ரொட்டியும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுக்கிறார். ரொட்டியும் திராட்சரசத்தையும் வாங்கின யூதாஸ் புறப்பட்டு போகிறான். ரொட்டியை வாங்கின உடனே, ரொட்டி அவர் கையில் வாங்கின உடனே அவன் புறப்படுகிறான். அந்த இடத்தை எப்படி போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. இரவு நேரம், ராக்காலம். நல்லது எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு மகா பெரிய தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க புறப்படுகிற ராத்திரியில் நல்லது செய்ய முடியாது. இரவு நேரத்தில் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டிய சீஷர்களில் ஒருவன் ராக்காலத்தில் புறப்பட்டு போனான். இரவு நேரத்தில் புறப்பட்டு போனான். மார்க்கு 14:30, மறுதலிக்கும் ராத்திரி. இந்த ராத்திரி இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்பாக என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி, சீஷர்கள் மறுதலித்து போகிறதை கர்த்தர் முன்னக்கூடியே, இந்த ராத்திரியிலே மறுதலிப்பீர்கள், என்னை மறுதலிப்பீர்கள். எப்போது? இந்த ராத்திரியிலே என்னை மறுதலிப்பீர்கள். இரவு நேரத்திலே மறுதலிப்பீர்கள். மத்தேயு 26:31, 26வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறலடைவீர்கள். இந்த ராத்திரியிலே மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நடக்கிற அந்த ராத்திரியிலே நீங்கள் மறுதலிக்கிற காரியங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 3வது அதிகாரம், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தரிசனம் காணக்கூடாத ராத்திரி. போதும், தரிசனமே கிடைக்கல.
தரிசனம் கிடைக்கல. நல்ல ராத்திரியில் நல்ல தரிசனம் கிடைத்தால் அது நல்ல ராத்திரி. தரிசனமே கிடைக்காத இரவு, இருண்ட நேரம், பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட தெரியாத இருண்ட வேளை, கை கால்களை அசைக்கிறது கூட தெரியாத இருண்ட வேளை, ஒரு வேலையை செய்ய எழுந்து நடந்து போய் அதை செய்கிறதை பார்க்க முடியாத இருண்ட வேளை. அந்த ராத்திரியிலே, அந்த ராக்காலத்திலே யூதாஸ் எழுந்து கர்த்தரை காட்ட புறப்பட்டான். அந்த ராத்திரியிலே இயேசுவை காப்பாற்ற யோசேப்பு தன் மனைவியை அழைத்து கொண்டு எகிப்துக்கு அந்த ராத்திரியிலே போனார். அந்த ராத்திரியிலே சீஷர்கள் மறுதலிப்பார்கள். சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக 3 முறை மறுதலி. அந்த ராத்திரியிலே மீன் பிடிக்க போனார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இந்த ராத்திரி இரவு நேரம், இந்த இரவு நேரம் நமக்கு வருகிறது. ஆனால் பாருங்களேன், அதிகாலையில் இயேசு கரையில் நிற்கிறார். அல்லேலூயா! அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இரவை இரவாக விடுவதே இல்லை. நமக்கு ராக்காலம் உண்டு, வந்தது. நம்முடைய கடந்த நாட்களிலே நிறைய ராத்திரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். செய்ய முடியாமல் தவித்த ராத்திரிகள், அப்படியே கலங்கி நின்றோம். என்ன செய்கிறது? உதவிகள் யாரும் செய்ய முடியாத நேரம். நண்பர்களோ, உறவினர்களோ, அதிகாரிகளோ, பெரிய மனிதர்களோ வந்து உதவி செய்து நம்மை விடுதலை செய்ய முடியாத ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி. கடனால் என்ன செய்கிறது? வந்து கேட்கிறாரு, இல்லாவிட்டால் வீட்டை காலி பண்ணு என்கிறார். அப்படி நிற்கிறாங்க ராத்திரி நேரம். அப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிறோம். நமக்கு இரவு நேரம், ராக்காலம் ஒன்று, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வந்தது. அல்லேலூயா! பாவம் செய்கிற மனிதன் கடந்து போகிற ராக்காலம், பாவத்துக்குள்ளே கிடக்கிற மனிதன், உலக பிரகாரமாய் வாழுகிற மனிதன், உலகத்தை நேசித்து, உலக பொருள்களை நேசித்து, உலகம்தான் எனக்கு எல்லாம் 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 என்று சொல்லி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ராக்காலம் அது அதிகமாய் வருகிறது. அவனுக்கு அது ராக்காலமாய் தெரியவில்லை, அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ராக்காலம் என்பது கிரியை செய்ய முடியாத ஒரு காலம். வேலையை செய்ய முடியலை, ஐயோ நான் தப்பிக்கிறதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கடினமான நேரம் அந்த ராக்காலம். ஆனால் பாருங்கள், சீஷர்களை அழைத்து கொண்டு பேதுருவும் மற்ற சீஷர்களும் படவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அதுதான் அவர்களுடைய ராக்காலம். ஒன்றும் பிடிக்கவில்லை. சீஷர்கள் வாழ்க்கையில் ஒரு மீனும் அகப்படாத ஒரு நேரம். அவன் எதற்காக மீன் பிடிக்க போனான்? சாப்பிடுவதற்கு. தன் வாழ்க்கையிலே வயிற்றை நிரப்புகிறதற்கு வேறு வழி இல்லை. ஆகவே வாருங்கள் மீன் பிடிப்போம் என்று சொல்லி புறப்பட்டார். மீன் பிடிக்க போன இடத்துல மீன் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அது நன்றாக பாருங்கள். எல்லா சீசர்களும் பேதுருவை பார்த்துருப்பாங்க. என்னையா மீன் பிடிக்கவான்னு சொல்லி கூப்பிட்டோம், ஒரு மீன் கூட அகப்படலையே, வெறுங்கையாய் நிற்கிறோமே. அந்த ராத்திரி முழுவதும் வலைகளை வீசுவதும் இழுத்து பார்ப்பதும் ஆக இருந்து விடிய போகிறது. அந்த ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு உண்டு, நமக்கு வந்த நேரங்கள் உண்டு. ஆமேன். ஆனால் பாருங்கள், கர்த்தர் 4வது வசனத்தில் விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் உதித்து இருளை பிரகாசமாக்குகிறது, இருளை வெளிச்சமாக்குகிறது, இருளுக்குள் பிரகாசிக்கிறது.
ஹல்லேலூயா. இருட்டா இருக்கா, வெளிச்சமாக்குகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் படுத்திருந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்து மரண பயம் வாழ்நாளில் மூடி கிடந்த அந்த நேரத்தில் இயேசு பிறந்தபோது உண்டாகி வெளியான அந்த வெளிச்சம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் படுத்திருந்த அநேகருக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. நமக்கும் அது சந்தோஷத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அவர் கரையிலே நின்றார். ஆசீர்வாதம். அதனுடைய அர்த்தம் என்ன? இருள் வருகிறது, ராக்காலம் வருகிறது, பயப்படாதீர்கள். கர்த்தர் காலையிலே நம் வாழ்க்கையிலே எழுந்தருளுவார். ஆசீர்வாதம். இரண்டாவதாக அவர் 5வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஒன்றை சொல்லுகிற, ஆழத்துக்கு கொண்டு போ, வலைகளை வலதுபுறமாக போடுங்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற ஒரு நேரம், அந்த பகல் நேரம். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். ஆனால் நாம் இருக்கிறதோ சூரிய வெளிச்சம் படுகிற நேரம். இயேசு என்ற சூரியன் நம்மேல் உதித்த நேரம். உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ராம் முழுவதும் நான் பாடுபட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடுபட்டு தோற்று போய் நிற்கிறேன் என்று சொன்னபோது, நீ வலதுபுறமாக போடு என்று அவர் ஆலோசனை சொன்னார். ஆலோசனைகள் வருகிற நேரம், வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிற நேரம். இயேசுவானவருக்கு, ஆண்டவராகிய இயேசு கூறுகிற வார்த்தைகளுக்கு, ஜீவ வசனங்களுக்கு இடம் கொடுக்கிற நேரம். இதை நன்றாக கவனித்து கொள்ளணும். காலையில் எழுந்து வேதம் வாசிக்கிறோம், நல்லது. ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்வார். அதில் வருகிற ஜீவ வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். கலங்காமல் இருக்க ஆண்டவர் வழி நடத்துவார். அந்த வார்த்தையை விசுவாசிக்க, ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வலதுபுறமாக வலையை போடு என்று சொன்னபோது வலதுபுறமாக வலையை வீசினார்கள். வலை கிழியத்தக்கதாக மீன்கள் நிரம்பினது. 2 படகு நிறைய எடுத்தார்கள் என்று அங்கே போடப்பட்டு, அங்கே பேதுருவால் அந்த வலையை இழுக்க முடியல. அதுதான் கர்த்தர் வார்த்தைக்கு இடம் கொடுத்த வாழ்க்கை. இது இன்றைக்கு மறந்துடக்கூடாது. பகற்காலமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை மிஞ்சி நான் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்வோம். 3ஆவதாக, தண்டு வலிக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று கண்டு 4ஆம் சாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து படவில் ஏறினார். மார்க்கு 6வது அதிகாரம் 47-48. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. படகு ராத்திரி ஆகிவிட்டது. படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அவர் கரையில் தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டி வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அல்லேலூயா. கடல் மேல் நடந்தவரே,
கஷ்டங்கள் தீர்ப்பவரே, கடல் மேல் நடந்தவரே, கஷ்டங்கள் தீர்ப்பவரே, ஒன்றான மெய்தேவன் இயேசு, அவர் என்றென்றும் நம்மோடும். கடல் மேல இரவு நேரத்தில், அந்த இரவு நேரத்தில் படகு வலிக்க முடியலை, தண்டு வலிக்க, படகை தண்ணீரில் தாங்கள் விரும்பின திசையில் செலுத்த முடியலை. அந்த இடத்திலேயே சுற்றுகிறது படகு, காற்று வீசுகிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் படகு நகரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சந்திக்கிறோம். என்ன செய்தாலும் நகர மாட்டேங்குதே வாழ்க்கை. நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் அப்படியே தான் கிடக்கிறோம். அதை செய்து பார்க்குறோம், இதை செய்து பார்க்குறோம், இதை கேட்டு பார்க்குறோம், அந்தவர் உதவி செய்து பார்க்குற, ஒன்றும் நடக்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் கடல் மேல் நடந்து வருகிறார். ஆலேலு 4ஆம் ஜாமத்தில் இரவை பகலாக்கி கர்த்தர் நடந்து வருகிறார். கடல் மேலே நடந்து வர்றதை சீஷர்கள் பார்க்கிறார். என்ன ஒரு பெரிய ஸ்பிரிட், ஆவி வருகிறது. கடல் மேலே நடந்து வர்றதுன்னா கடல் அலைகள் மோதுகிறது, அதில் கால் மிதித்து அழகாக நடந்து வர்றார். அல்லேலூயா. எல்லாரும் பயந்து இறுகி போயிருக்கிறார். நான் தான், பயப்படாது, நான் தான் என்று படகில் கால் வைத்து ஏறுகிறார். காற்று நின்று போகிறது. இரவு நேரத்தில் படகு நகர முடியாமல் வீசிய சூறாவளி காற்று போல நிறைய சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கவனியுங்கள், கடல் மேல் நடந்து வந்த கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆலோசனை சொல்லுகிறார். 21வது அதிகாரத்தில், யோவான் 21வது அதிகாரத்தில் 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அப்பொழுது அவர், அப்பொழுதுன்னா என்னன்னா, உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டு, எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, ராத்திரி முழுவதும் வெறுங்கையாய் அலைந்தோம், வெறுமையாய் அலைந்தோம். அப்பொழுது அப்படி வெறுங்கையாய் அலைகிற அந்த நேரத்தில் கர்த்தர் வலதுபுறமாய் போடு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். வேறு வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீர்கள். ஒன்றுமே தெரியாது, ஒரு பைசா வீட்டில் கிடையாது, அடுத்த நேரம் என்ன செய்வதென்று தெரியாது, ஒன்றுமில்லை. ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்ட கர்த்தர் எந்த வகையில் உதவி செய்கிறாருன்னு நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்பாராத கரங்கள் நமக்கு வந்து உதவி செய்வதை அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த ஆலோசனையாக வலதுபுறமாக வலையை போடு. நீ எழுந்து புறப்பட்டு போ, நான் சொல்லுகிற அந்த ஊருக்கு போ, அல்லது அந்த நபரிடம் போ, உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்மை அழைத்து அனுப்புகிறது போல இங்கே சீஷரிடத்தில் சொல்கிறாரு, வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆலோசனை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் எது, இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரம் வலதுபுறம் போடுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படியே போடும்போது அவர்கள் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள் என்று வருகிறது. ஒன்றும் அந்த ராத்திரியில் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் 6வது வசனத்தில்
வலைகளை வலதுபுறமாக போடுங்கள் என்றபோது மீன் 153 மீன்கள். அல்லேலூயா. இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வலையை பிடிச்சு கரைக்கு இழுத்துட்டு வர்றாங்க. ஒருவனால் கொண்டு வர முடியலை, எல்லாரும் சேர்த்து இழுத்து கரைக்கு கொண்டு வர்றாங்க. அவ்வளவு மீன்கள், அவ்வளவு பெரிய மீன்கள், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக உள்ள கிடக்கு. அல்லேலூயா. உதவிகள் எப்படி வரும் என்று மனுஷர்கள் சொல்ல முடியாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 6வது வசனத்தின்படி வலையை வலதுபுறமாக போடு என்று சொல்லுகிறபடி நமக்கு உதவி செய்ய வல்லவர், உதவி செய்திருக்கிறார். அவர் வலையை வலதுபுறமாக போடு அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்திருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் 153 மீன்களை பிடித்தது போல நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அடுத்ததாக கரையில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். கரையிலே அப்பமும் மீனும் கறி நெருப்பில் தழலிடப்பட்டு சுடப்பட்டு இருக்கிறது. அதை வாசிங்கள் அந்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஆமென். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டினியாக இருக்கிறாங்க, பசியாக இருக்கிறாங்க மீனவர்கள், சீஷர்கள். ஒரு 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 சின்ன உணவு கூட அவர்களுக்கு இல்லை. இரவு போனாங்க, நம்பிக்கையோடு புறப்பட்டு போனாங்க, ஒன்றும் அகப்படலை, பிடிக்கிறதுக்கு ஒன்று கிடைக்கல. அப்பொழுது வலையை வலதுபுறமாக போடு என்று கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி வலையை போட்டு பெரிய மீன்களை பிடித்தார்கள். ஆனால் பாருங்கள், அதை காட்டிலும் பெரிய அதிசயம் கரையில் இருக்குது. கரையில் நல்ல அடுப்பு மூட்டி குச்சிகள் எல்லாம் வச்சு தீ பிடிச்சி எரிந்து கொண்டிருக்கு. அதில் மீன்கள் எல்லாம் வைத்து, அடைகள் எல்லாம் வைத்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. அல்லேலூயா. உணவு தயாராக இருக்குது. அதுதான் முக்கியம். இறங்கி வாருங்கள், போஜனம் பண்ண வாருங்கள். ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொன்னீர்களே, நான் கர்த்தர், உங்களுக்கு உணவு தருவேன், இறங்கி வாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதமான கிரியைகள். ராத்திரி நேரத்திற்கும் பகல் நேரத்திற்கும் வருகிற வித்தியாசம் அதுதான். வாருங்கள், போஜனம் பண்ணுவோம். என்ன இருக்குது கரையில்? என்ன இருக்குது? மீன் இருக்குது, அப்பம் இருக்குது, ரெடியாக இருக்குது. இப்பொழுது நீங்கள் பிடித்த மீனையும் 2 எடுத்துகிட்டு வாங்க, அதையும் சேர்த்து வைத்து சாப்பிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவித்த நேரத்தில் அவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து போனபோது அங்கே வலைகிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது போல உதவிகள் கிடைத்தது, உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது, நம்மை ஆறுதல் செய்கிற நல்ல செய்தி கிடைத்தது, நம்பிக்கை மிகுந்த வாக்குத்தத்தங்கள் கிடைத்தது. சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அதனாலே கவலைப்படாதிருங்கள். இரவு நேரம் போல எனக்கு காண்கிறது, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் போல எனக்கு தெரிகிறது என்று யாராவது இந்த இடத்துல சொல்வீர்களானால், விடியற் காலமான போது கர்த்தர் கரையில் நின்றார். நமக்கு வாக்குத்தத்தம். விடியற் காலமான போது கரையில் நிற்கும் இயேசு. ஆனால் கரையில் நிற்கிற இயேசுவை அறியாமல் இருந்தார்கள் சீஷர்கள். அவர் இயேசு என்று அறிந்து கொள்ளாமல் இருந்தார். கர்த்தர் செய்கிற உதவிகளை இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். நாம் அவர்தான் இந்த உதவியை செய்தார் என்று தெரிந்து கொள்ளாத முட்டாள்களாக இருந்திருக்கலாம். இயேசுதான், நம் வீட்டின் கதவை தட்டியவர் இயேசுதான், அந்த கடிதத்தை அனுப்பியவர் இயேசுதான், அந்த உதவியை கொண்டு வந்தவர் இயேசுதான் என்பதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நபர் மாத்திரம் அவர் கர்த்தர் என்று அறிந்தார்.
பிள்ளைகளே புசிக்கிறதற்கு போஜனம் ஏதாவது உண்டா என்று கேட்ட அந்த குரல், பிள்ளைகளே என்று சொன்ன அந்த குரல், அவர் கர்த்தர் என்று இனம் கண்டு உண்டார். கூட்டத்தில் பெரிய கூட்டம். அம்மாவை விட்டுட்டு பிள்ளை காணாமல் போச்சு. அம்மா ஒரு மூலையில் அழுகிறாங்க, கூட்டம் பூரா தேடுது. சந்தையில் ஒரு குழந்தை தொலைந்து போனால் எப்படி இருக்கும்? அப்படி அழுகிற சத்தம் கேட்டு அந்த குழந்தை என் குழந்தை என்று சொல்லி அம்மா ஓடி வர்றாங்க. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு இந்த குழந்தை தான், இதுதான், இங்கே தான் என் குழந்தை இருக்கிறான் என்று ஓடி வந்து தூக்கி கொள்ளுகிறது போல கர்த்தர் அங்கே கரையிலே நிற்கிறார். கர்த்தர் என்று இனம் காட்டுகிறார் யோவான். அல்லேலூயா. நாம் அறியாதவர்களாக அவர் உதவியை பெற வேண்டாம், கர்த்தர் என்று அறிவோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சூரியன், இருளை வெளிச்சமாக்கிய சூரியன், ராக்காலத்தை முறித்த கர்த்தர், ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராத்திரி வேளையை நன்மை பயக்கிற நல்ல வேலைகளை செய்கிற 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து நன்மைகளை தருகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் கர்த்தர் என்று அறிவோம், அவர் இயேசு என்று அறிவோம். அவர்தான் இந்த உதவி செய்ய முடியும் என்று நாம் திட்டமாக சொல்ல முடியும் என்று சொல்லி நாம் இந்த இடத்தை விட்டு புறப்படுவோம். இயேசுவானவர் செய்கிற உதவிகளை எனக்கு நன்றாக தெரியும். அவர்தான், இது யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல வேண்டாம், கர்த்தர் தான் அந்த உதவிகளை செய்கிறார். காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் கடற்கரையில் இயேசு நின்றார். நம் வாழ்க்கையின் வெளிச்சம் உதிக்கிற இந்த காலையில் கர்த்தர் நம் முன்னாலே நிற்கிறார். கலங்காதிருங்கள், அவர் நமக்கு ஆலோசனை சொல்வார், வார்த்தைகளை தருவார், யோசனைகளை கூறுவார், உதவி செய்வார், ராக்காலத்தை முறியடிப்பார். இயேசு நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Father. போராட்டமான போன வாழ்நாளில் நீரோட்டம் மோதும் இன்னலில், போராட்டமான போன வாழ்நாளில் நீரோட்டம் மோதும் இன்னலில், கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்தி, கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்தி, இன்ப கீதம் துன்ப நேரம் ஈந்தீர என் இயேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம்மண்டை வந்தே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளைகளை குறித்து நாங்கள் அறிந்து கலங்கி எங்களை சந்தித்த அந்த ராக்காலங்களை முறியடித்த கர்த்தர் நீர் என்று சொல்லி உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே வந்த ராக்காலங்களை விலக்கின கர்த்தர், ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம், ஒருவரும் உதவி செய்ய முடியாத ராக்காலம், ஒன்றும் செய்ய முடியாத ராக்காலம், மரணத்தை தவிர ஒன்றும் செய்ய முடியாது என்று இருந்த நாட்களை அகற்றின கர்த்தர், விலக்கி எங்களை பகலுக்கு நேராக, வெளிச்சத்துக்கு நேராக,
சூரியனுக்கு நேராக நிறுத்தின கர்த்தர், கரையில் வந்து காலையிலே நின்ற கர்த்தர், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்து. உம் வாயின் வார்த்தைகள் அற்புதமானவைகள், உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதிசயமானவைகள், ஜீவனுள்ளவைகள், உயிருள்ளவைகள். அவைகளை நாங்கள் பார்க்கிற போது அவைகள் எங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது, வல்லமையுடையதாய் மாற்றுகிறது என்று அறிந்து அந்த வார்த்தையை வரவேற்கிறோம். வார்த்தையின்படி வலையை வீசுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வார்த்தையினால் உண்டானது என்று சொல் நாங்கள் நம்பி காரியங்களில் செயல்படுகிறோம். வாய்க்க பண்ணும் தேவன், கடல் மேல் நடந்து வந்து படவில் கால் வைத்து புயலை அகற்றுகிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்ய வல்லவர் என்று அறிந்து எங்களுக்கு வந்து உதவி செய்கிற, எங்கள் வீட்டின் கதவை தட்டுகிற கரம் இயேசுதான் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துதான் என்று அறிந்து நாங்கள் உம்மை துதித்து வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், கரையில் நிற்பவர் கர்த்தர், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக நிற்கிறவர் கர்த்தர், எங்களோடு நின்று எங்கள் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் கர்த்தர். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் என்று அறிந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்லி உம்மோடு துதிக்கிறோம். கரையில் வந்தபோது போஜனம் செய்ய எங்களுக்கென்று ஆயத்தமாக்கின நல்ல ஆகாரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அவைகளை நன்றியோடு துதித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிருபை நிறைந்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை குறைவில்லாமல் வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் ஆலோசனைகள் யோசனைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ப்ரொவிஷன்கள், உம்முடைய கொடுக்கல்கள், உம்முடைய கொடுத்து எங்களுக்கு தரக்கூடிய நிரப்புகிற வல்லமையான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்து நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் பகலுக்குரியவர், கிரியைகளை செய்து கர்த்தர் வருகையில் உம்மிடத்திலே வந்து சேருகிற நாங்கள் நன்றியோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இந்த மாதம் முழுமைக்கும், பிப்ரவரி மாதம் முழுமைக்கும் கர்த்தர் நல்லவர், எங்களோடு கூட நடக்கிறவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எங்களை காக்கிறவர், எங்களுக்காக போஜனம் தருகிறவர் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தி துதி செலுத்தி நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உறவும் பிரியமும் சிநேகமும் இன்றைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுமைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த இயேசு கரையில் நின்று நம்மை வரவேற்கிற பிப்ரவரி மாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்லவர் இயேசு. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா.